வணக்கம் நண்பர்களே. டிஆப் கிரிப்டோ வேலட் எவ்வாறு ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நெட்டை ஆன் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோருக்கு வாங்க. ப்ளே ஸ்டோரில் டிஆப் பாக்கெட் அப்படின்னு டைப் பண்ணிங்களாவே கீழே பாருங்கள், டிஆப் பாக்கெட் கிரிப்டோ சென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் உள்ள அந்த வேலட் இருக்கும், அது கீழே இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன். இப்போ கிரியேட் நியூ அக்கௌண்ட். கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்த பின்னாடி இந்த சாவி சிம்பிள் மாதிரி இருக்கு பாருங்கள், அதில் கிளிக் டு ஷோன்னு இருக்க, அதை டச் பண்ணிங்களா ஒரு 12 வார்த்தைகள் வரும். இந்த 12 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். அதாவது இந்த வேலெட்டில் நம்ம பிற்காலத்தில் கோடிக்கணக்கில் ட்ரான் சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் ஏதோ செல்லு மிஸ் ஆயிடுச்சு அல்லது ஏதாவது தண்ணியில் பட்டு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த வேலெட்டை நாம் எடுக்கிறதுக்கு இந்த 12 வார்த்தைகள் இருந்தால் மட்டும்தான் முடியும். அதனால் இந்த 12 வார்த்தைகளை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அழகாக எழுதி நீங்கள் பத்திரமாக உங்கள் வீட்டுக்குள்ளார சேவ் பண்ணிக்கணும். 12 வார்த்தைகளை அழகாக எழுதியாச்சு. எழுதிட்டு கீழே ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்டு ப்ரைவசி பாலிசி அதை டிக் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுங்க. இப்போ ஒரு 6 டிஜிட்டில் ஒரு பின் நம்பர் கேட்கும். இந்த பின் நம்பர் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு 6 நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் டேட்டா பார்த்து வச்சுக்கலாம், ஒரு சிலர் செல்லில் ஃபஸ்ட்டு 6 நம்பர்ஸ் வச்சுக்கலாம். ஏதோ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் அந்த பின் நம்பர் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு தரமும் நீங்கள் இந்த டிஆப் பாக்கெட் ஓப்பன் பண்ணணுன்னா இந்த பின் நம்பர் கொடுத்து தான் ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். நான் சும்மா உதாரணமாக ஏதோ நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அது மாதிரி ஏதோ ஒன்று செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கன்ஃபார்ம் யுவர் பின்கோட் அப்படின்னு கேட்குது. மறுபடியும் அதே நம்பரை நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ உங்களுடைய பாக்கெட், அதாவது மை பாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த டிஆப் பாக்கெட் உங்களுக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது இப்போ இந்த நம்ம மெயினாக இந்த ட்ரான் பிஸ்னஸ்க்காக வேண்டி தான் இந்த பாக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ட்ரான் இந்த வேலெட்டுக்கு எப்படி வாங்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த டிஆர்எக்ஸை டச் பண்ணிங்கன்னா ரிசீவ் சென்ட்டுன்னு பாருங்கள், 2 காலம் இருக்குது. ரிசீவ் டச் பண்ணிங்கன்னா கீழே இந்த ட்ரானுடைய பார்கோட் அட்ரஸ் வரும். அதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு ட்ரான் வாங்க போகிறீங்களோ அவங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு, அதாவது ஷேர் டச் பண்ணிங்கன்னா அவங்க வாட்ஸ்அப் வரும். அதை டச் பண்ணி அவங்களுக்கு இந்த வேலட் அட்ரஸை சர்ச் கொடுத்திங்கன்னா ஒரு நேம் வந்துடுது. அதை டச் பண்ணிவிட்டு கீழே சென்ட் கொடுத்துருங்க. இப்போ அவங்களுக்கு இந்த அட்ரஸ் போயிடும். அவங்க உங்களுக்கு இந்த அட்ரஸுக்கு ட்ரான் அனுப்பிடுவாங்க. அவங்க ட்ரான் அனுப்பின பின்னாடி உங்கள் வேலெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிஆப் பாக்கெட்டில் அந்த ட்ரான் வந்திருக்கும் உங்களுக்கு. அதை வச்சு நீங்கள் அப்புறமா என்ட்ரி எப்படி போடுறதுங்கிறத அப்புறமா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.